1. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலகம் முழுவதும் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தன? பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்கள். அரசியல் மற்றும் சமய மாற்றங்கள். எல்லா வகையான மாற்றங்களும். எந்த மாற்றமும் இல்லை. விடை எல்லா வகையான மாற்றங்களும். 2. கீழ்க்கண்டவற்றில் எது 18ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற முக்கிய புரட்சிகளில் ஒன்றாகும்? ரஷ்ய புரட்சி. அமெரிக்க புரட்சி. தொழில்துறை புரட்சி. சீன புரட்சி. விடை அமெரிக்க புரட்சி. 3. பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டில் தொடங்கியது? 1775. 1789. 1795. 1800. விடை 1789. 4. அமெரிக்க புரட்சி எந்த வருடங்களில் நடைபெற்றது? 1775 முதல் 1783 வரை. 1789 முதல் 1795 வரை. 1800 முதல் 1810 வரை. 1750 முதல் 1760 வரை. விடை 1775 முதல் 1783 வரை. 5. புரட்சிகள் முடியரசு அரசாங்கங்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தின? மேலும் வலுவான ஆட்சி கிடைத்தது. முடியரசு முறையின் வீழ்ச்சி. புதிய முடியரசர்கள் உருவாகினர். எந்த மாற்றமும் இல்லை. விடை முடியரசு முறையின் வீழ்ச்சி. 6. புரட்சிகளால் மனிதகுல வரலாற்றில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? நிலையான தாக்கம். எந்த மாற்றமும் இல்லை. சாதாரண மாற்றங்கள். முடியரசர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தனர். விடை நிலையான தாக்கம். 7. புரட்சிகளால் மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கிய மாற்றம் எது? வேளாண்மை பொருளாதாரம் முக்கியமாயிற்று. ஆலைகளின் பயன்பாடு அதிகரித்தது. தொழிலாளர் வாழ்க்கை மோசமடைந்தது. அரசியல் அமைதி நிலவியது. விடை ஆலைகளின் பயன்பாடு அதிகரித்தது. 8. அமெரிக்க புரட்சியின் முக்கிய விளைவாக எது நிகழ்ந்தது? அமெரிக்கா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது. பிரான்ஸ் அமெரிக்காவை கைப்பற்றியது. அமெரிக்காவில் முடியரசு நிலை ஏற்பட்டது. விடை அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது. 9. அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு புரட்சிகள் பொதுவாக எதை எதிர்த்தன? சனநாயக ஆட்சி. முடியரசு ஆட்சி. பொருளாதார வளர்ச்சி. கல்வி முன்னேற்றம். விடை முடியரசு ஆட்சி. 10. புதிய பொருளாதார மாற்றம் எதனை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது? வேளாண்மை. தொழில். சாதி அமைப்பு. கைவினை தொழில். விடை தொழில். 11. புதிய உலகை ஆராய்ந்த கடலோடிகளுக்கு முதலில் உதவிய அரசுகள் யாவை? இங்கிலாந்து பிரான்ஸ். ஸ்பெயின் போர்த்துகல். ஜெர்மனி இத்தாலி. ரஷ்யா சீனா. விடை ஸ்பெயின் போர்த்துகல். 12. உலகம் முழுவதும் காலனிகளை ஏற்படுத்தி நீண்ட காலம் கட்டுப்படுத்திய நாடு எது? ஸ்பெயின். போர்த்துகல். இங்கிலாந்து. பிரான்ஸ். விடை இங்கிலாந்து. 13. வட அமெரிக்காவில் முதலில் குடியேறியவர்கள் யார்? ஜெர்மானியர்கள். ஸ்வீடனியர்கள். ஆங்கிலேயர்கள். பிரெஞ்சுக்காரர்கள். விடை ஆங்கிலேயர்கள். 14. புதிய உலகில் குடியேறிய முக்கிய ஐரோப்பிய சமூகங்களில் யாவர் அடங்குவர்? ஆங்கிலேயர்கள். ஜெர்மானியர்கள். ஸ்வீடனியர்கள். இத்தாலியர்கள். டச்சுக்காரர்கள். பிரெஞ்சுக்காரர்கள். மேல் கூறிய அனைத்தும்.
விடை டி மேல் கூறிய அனைத்தும். 15. புதிய உலகில் ஆய்வுகள் மேற்கொள்ளும் முக்கிய காரணம் என்ன? ஏ புதிய இடங்களை ஆராய்வதற்காக. பி வணிக மையங்களை உருவாக்க. சி காலனிகளை நிறுவ. டி மேல் கூறிய அனைத்தும். விடை டி மேல் கூறிய அனைத்தும். 16. புதிய உலகில் ஏற்படுத்தப்பட்ட காலனிகள் எந்த துறையில் அதிக வளர்ச்சி அடைந்தன? ஏ தொழில்துறை. பி விவசாயம் மற்றும் வணிகம். சி கல்வி. டி மருத்துவம். விடை பி விவசாயம் மற்றும் வணிகம். 17. புதிய உலகில் ஐரோப்பிய மக்கள் அதிகம் குடியேற காரணமாக இருந்தது. ஏ பணக்கார வாழ்க்கை. பி அரசின் கட்டாய குடியேற்ற திட்டம். சி பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை பெருக்கம். டி அழகான இயற்கை சூழல். விடை சி பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை பெருக்கம். 18. புதிய உலகில் ஆராய்ச்சிகள் நடத்தியவர்கள் முதலில் எதை உருவாக்கினர்? ஏ தொழிற்சாலைகள். பி வணிக மையங்கள். சி பள்ளிகள். டி கோவில்கள். விடை பி வணிக மையங்கள். 19. புதிய உலகின் ஆய்வுகளால் எது அதிகரிக்கச் செய்யப்பட்டது? ஏ மக்களின் கல்வி. பி புதிய நாடுகளின் தோற்றம். சி மேம்பட்ட தொடர்புகள் மற்றும் லாபம். டி மக்கட்தொகை குறைவு. விடை சி மேம்பட்ட தொடர்புகள் மற்றும் லாபம். 20. வட அமெரிக்காவில் குடியேறியவர்கள் எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள்? ஏ ஆங்கிலேயர்கள். ஸ்பெயினியர்கள். ரஷ்யர்கள். பி ஜெர்மானியர்கள். ஸ்வீடனியர்கள். பிரெஞ்சுக்காரர்கள். சி டச்சுக்காரர்கள். இத்தாலியர்கள். டி மேல் கூறிய அனைத்தும்.